இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பம்ப்ளி மாஸ் செடி இது பற்றி தாங்க. இந்த செடி வந்து நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. நாங்கள் வீடு கட்டி தோட்டம் வாங்கின முதல்ல நாங்கள் வச்ச செடி இந்த பம்ப்ளி மாஸ் செடி தாங்க. இது வந்து எப்படி காய் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நர்சரியில் நாங்கள் செடிகள்லாம் வாங்கும்போது அந்த நர்சரிக்காரமாக வந்து இந்த செடி சூப்பராக இருக்கும், இதை கொண்டு போய் வைங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சோம். ஒவ்வொரு காயுமே நல்லா பெரிய சைஸாக காய்க்குங்க. இந்த காய் வந்து நல்லா சாத்துக்கொடி பழம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இனத்தை சேர்ந்தது தான் இந்த பம்ப்ளி மாஸு. இந்த பூ வந்து பூத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தோட்டமே அப்படியே மனமாக மணக்கும். அப்படியே எதுலதுடா வாசம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோமாக்க நம்ம பம்ப்ளி மாஸ் காய் பூத்துருக்கிறதுலேருந்து தான் அவ்வளோ ஒரு மனம் வரும். அப்படியே மனமே அப்படி சூப்பராக இருக்குங்க. இந்த காய் வந்து நம்ம சாத்துக்குடி பழம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். ஆனால் வந்து சொலைகள் வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும். நல்லா பிங்க் கலரு, ரெட் கலரு, இந்த 2 கலர்லேயும் இருக்குது. நான் பார்த்துருக்குறேன். எங்ககிட்ட இருக்கிறது வந்து பிங்க் கலருங்க. இந்த சொலைகளை எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்லாட்டினா வந்து அப்படியே மேலே மிளகு உப்பு போட்டு தூவி அப்படியே நம்ம சாப்பிட்லாம். எல்லாத்தையும் சுற்றிலும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப படர்ந்து போச்சு மரம், அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிற ஒரு 2 பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. இந்த செடி கிடைச்சா நீங்களுமே வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க.